மேஷராசி அன்பர்களே, தந்தை வழி உறவுகளுடன் சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டிய மாதம். அரசாங்க காரியங்கள் இழுபறிக்கே பிறக்க முடியும். புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஈடுபடவும். பணவரவு அதிகரிக்கும். புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆகாசமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்க்கலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு கவலை தரும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் பேசும் பொழுது பொறுமையாக செயல்படவும். சகோதர வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். பழைய கடன்களை திருப்பிக் கொடுக்கும் வாய்ப்பு ஏற்படும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். சிலருக்கு ஷேர் மூலம் பண வரவு வர வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வர். கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். போட்டிகளில் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். ஆனால் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வீண் அலைச்சலுக்கும் அதனால் மனம் சோர்வுக்கும் உடல் அசதிக்கும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியம். அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 22, 28, 29, நவம்பர் 2, 6, 8, 9, 13, 14. சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 23 இரவு முதல் 24, 25, 26 காலை வரை. பரிகாரம்: ஞாயிறு அன்று சூரியனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், வெள்ளிக்கிழமையில் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்வதும் நல்லது. நன்றி, வணக்கம்.